हाय फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल। इनके நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராத்ல காவியக்கு விபின்ன ரூபோ पर பிரகாஷ் டாலியே. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா காவியத்தோட பல்வேறு வடிவங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கப்பா. பிரஸ்தாவனா இன்ட்ரடக்ஷன். மனுஷன் एक सामाजिक प्राणी है. மனிதன் வந்து பார்த்தா ஒரு சமூகத்தில் வாழும் உயிரினன்றாங்க. अन्य प्राणियों से उसका स्थान काफ़ी ऊपर है. इसका प्रमुख कारण उसकी चिंतना शक्ति और तर्क शक्ति है. மற்ற உயிரினங்களை விட மனிதனோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா சற்று உயரத்தில் இருக்குதுன்றாங்க. இதற்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுன்றாங்க. பப் அந்நிய பிராணியங்கே சமான் நைஹே, அவங்க மற்ற உயிரினங்களை போல இல்லைன்றாங்க. मनुष्य तभी मनुष्य कहलाया जाएगा जब उसमें साहित्य और संगीत के प्रति रुचि हो. மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது மனிதர் ஆகிறாங்கன்னா இலக்கியம் மற்றும் மியூசிக்கில் ஆர்வம் இருக்கிறனால தான் மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர் ஆகிறாங்கன்றாங்க. சாகித்ய கோ கபி பி மனுஷன் சே அலக் நை கர் சக்தே. இலக்கியத்திலிருந்து வந்து பார்த்தா மனிதர்களை எப்பொழுதும் பிரிக்க முடியாதுன்றாங்க. சாகித்ய தோ நிஸ்சந்தே हमारी मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. இலக்கியம் வந்து பார்த்தா நம்ம மனசோட எண்ணங்கள், உணர்வுகள், மன உறுதி, அந்த வார்த்தையின் வெளிப்பாடு தான் இலக்கியன்றாங்க. சாகித்யனா லிட்ரேச்சர்ப்பா இலக்கியம். மனுஷன் கே ஜீவன் में साहित्य का स्थान अद्वितीय है. மனுஷனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தா இலக்கியத்துக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்குதுன்றாங்க. மனுஷன் अपनी भावनाओं को कभी छिपाना नहीं जानता है. மனிதர்கள் வந்து பார்த்தா அவங்களுடைய உணர்வுகள் வந்து பார்த்தா மறைக்க தெரியாதுன்றாங்க. हर रूप से अपनी भावनाओं को प्रकट कर देखता है. அவங்க ஒவ்வொரு விதத்துலையும் வந்து பார்த்தா அவங்களோட உணர்வுகள் வந்து பார்த்தா அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. साहित्यकार अपने अनुभवों के आधार पर विभिन्न रचनाओं को सृजन करते हैं. எழுத்தாளர்கள் வந்து பார்த்தா அவங்களோட அனுபவத்தில் அடிப்படையில் பல்வேறு படைப்புகள் வந்து பார்த்தா உருவாக்குறாங்க. साहित्यकार चाहे कवि हो चाहे लेखक, शैली, शायर, पद्य हो या गद्य, अनुभवों और भावों को वे शब्द देते हैं. எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரிப்பா, கவிஞராக இருந்தாலும் சரி, அவங்க செய்யுள் மற்றும் உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுபவத்தாலும் அவங்களோட உணர்வுகளாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையை தராங்க. साहित्यकार के आम जनता का मित्र होने का यही कारण है. எழுத்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது மக்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறாங்களாம். साहित्य हमारी मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों, भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. साहित्यकार यही काम किया करते हैं. இலக்கியம் வந்து பார்த்தா நம் மனசோட எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் மன உறுதி, அந்த வார்த்தையோட வெளிப்பாடு தான் இலக்கியன்றாங்க. எழுத்தாளர்களும் வந்து பார்த்தா இந்த பணியை தான் அவங்க செய்கிறாங்கன்றாங்கப்பா. காவியம் கவிக்கு கிருதி காவிய ஹே. கவிஞருடைய படைப்பு தான் காவியன்றாங்க. கவி अपने अनुभवों को, अनुभूतियों को, विचारों को, भावों को शब्द का रूप देखते हैं. கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள், எண்ணங்கள், உணர்வுகள் அடிப்படையில் தான் வார்த்தையை உருவாக்குறாங்கப்பா. शब्द और अर्थ काव्य के शरीर माने जाते हैं. சொல்லும் சரி பொருளும் சரி கவிதையின் உடம்பாக கருதப்படுகிறதுன்றாங்க. शब्द और अर्थ का संबंध बहुत गहरा है. சொற்களுக்கும் பொருளுக்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்தா ரொம்ப ஆழமானதுன்றாங்க. काव्य की आत्मा का विवेचन विभिन्न विद्वानों से विभिन्न प्रकार से किया गया है. கவிதையோட ஆத்மா குறித்து பல்வேறு அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கருத்துக்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்கப்பா. ஆச்சாரியோமே இவ்விஷயமே மத்பேத்தேன். ஆச்சாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து கருத்து வேறுபாடு உள்ளதுன்றாங்க. किसी ने रस को काव्य की आत्मा माना, दो किसी ने अलंकार को काव्य की आत्मा माना है. சில பேர் என்னன்றாங்க ரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா காவியத்தோட ஆத்மான்றாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவியத்தோட ஆத்மான்றாங்க. குச் லோக் ரித்தி கோ கவிதா கி ஆத்மா மான்தே ஹே. சில மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தியை தான் வந்து பார்த்தீங்கன்னா கவிதையோட ஆன்மான்னு நினைக்கிறாங்கப்பா. ரித்தினா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல். காவியக்கே விபின்ன ரூப் ஓத்தா ஹே. காவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் வந்து இருக்குதுன்றாங்க. काव्य की आत्मा रस, अलंकार, वक्रोक्ति और रीति है. अलग अलग विद्वानों का अलग अलग अभिप्राय है. காவியத்தோட ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரஸ்ன்றாங்க, அலங்கார், வக்ரோதி, ரித்தின்றாங்க. ஸோ வெவ்வேறு கவிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அபிப்பிராயம் இருக்குதுன்றாங்கப்பா. பாश्चात्य परंपरा, மேலை நாட்டு மரபுன்றாங்க. पाश्चात्य परंपरा के अनुसार काव्य के दो रूप होते हैं. மேலை நாட்டு மரபோட கூற்றுப்படி வந்து பார்த்தீங்கன்னா காவியம் வந்து 2 டைப்பாக இருக்குதுன்றாங்க. ஏக் விஷயகத்
दूसरा விஷய்கத்ன்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷய்கத், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா விஷய்கத்ன்றாங்க. விஷய்கத் மே கவி கோ பிரதான்தா தி ஜாத்தி ஹே. இந்த விஷய்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞரோட உணர்வுகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தருவாங்க. விஷய்கத் மே கவி கோ நயி சர்ச்சித் விஷய் கோ பிரதான்தா தி ஜாத்தியே. இந்த விஷய்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்கப்பா. அவங்க பேசுகிற அந்த சொற்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து தருவாங்க. விஷய்கத் காவிய பாவ் பிரதான் ஓத்தேஹேன் இசை லிரிக்ஸ் காத்தேஹேன். இந்த விஷய்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுக்கு மையமாக கொண்ட காவியம் தான் லிரிக்ஸுன்றாங்க. விஷய்கத் காவியக்கும் பிரகத்னாத்மக் நெரேட்டிவ் கத்தேஹேன். அந்த கதை மூலமாக சொல்லும் காவியம் வந்து என்னன்றாங்க நெரேட்டிவ்ன்றாங்க. இசிக்கோ மகாகாவிய எபிக் பி கத்தேஹேன். இதை வந்து இந்த நெரேட்டிவ் வந்து இன்னொரு பேர் என்னன்றாங்கப்பா எப்பிக்குன்றாங்க, மகாகாவியன்றாங்க. பத்திய கத்திய தோனோக்கோ விபாச்சன் பி இஸ்மே கியா கயா ஹே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இதில் இருக்குன்றாங்கப்பா. பத்திய ஷைலிக்கு அங்கிரேசி மே வர்ஸ் கத்தேஹேன். அந்த செய்யுள் வடிவத்தை இங்கிலீஷில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. நாடக் விஷய் பிரதான் ஹோத்தா ஹே. நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து தருவாங்களாம். भारतीय परंपरा इंडिया मरबू पाकलांगला. भारतीय परंपरा में काव्य के दो प्रमुख भेद थे, दृश्य काव्य और श्रव्य काव्य. इस मरबुला पातीना काव्यத்தை ரெண்டு டைப்ஸாக பிரிச்சுக்கிறாங்கப்பா. திருஷ்ய காவிய, அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரவ்ய காவியன்றாங்க. திருஷ்ய பேர்லேயே பாருங்கள், திருஷ்யன்னா நம்ம வந்து பார்க்கறது, ஸ்ரவ்யன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது. दृश्य काव्य में प्रधान रूप से देखकर काव्य का आनंद लिया जाता है. அப்போ ஒரு கண்டு ரசிக்கப்படும் காவியம் தான் என்னன்றாங்கன்னா திருஷ்ய காவியன்றாங்க. ஸ்ரவ்ய காவியமே சுன்கர் பட்கர் காவிய கா ஆனந்த லிய ஜாத்தையே. அப்போ ஸ்ரவ்ய காவியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காவியத்தை கேட்கும் போதோ இல்லை படிக்கும் போதோ நம்மளுக்கு வந்து ஆனந்தம் வருதுங்களா, ஒரு சந்தோஷம் வருதுங்களா, அதுதான் ஸ்ரவ்ய காவியன்றாங்க. திருஷ்ய காவியத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்களா. பாரதிய பரம்பராமே நாடகி பிரதான்தா ஹே. அப்போ இந்திய மரபு படி பார்த்தா நாடகத்துக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்குதுன்றாங்க. இஸ்மே நேத்ர ததா கான் தோனோ இந்திரியாம் காம் ஆதிஹேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் மற்றும் காது இரண்டுமே வந்து இரண்டு புலன்களும் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ்ப்பா, இரண்டு புலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யுன்றாங்க. पुराने जमाने में लोग एक साथ बैठकर काव्य का आनंद लेना चाहते थे. பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக அமர்ந்து காவியத்தை வந்து ஆனந்தமாக ரசிப்பாங்களாம். इसलिए उस दिनों में नाटक को प्रधानता दी जाती थी. அந்த காலத்தில் நாடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் தந்துக்கிறாங்கப்பா. इसलिए चार वेदों के बाद दृश्य काव्य को पांचवां वेद माना गया है. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள் நம்மளுக்கு இருக்குங்களா. ரிக்வேதம், சமவேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம். அப்போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்ய காவியம் வந்து 5வது வேதங்களை எடுத்துக்கிறாங்க. இசி ரூபக் யா நாடக் கத்தேஹேன். இதுக்கு முன்னர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபக்னா வடிவங்கள் அல்லது நாடகம்னு வாங்கலாம்ப்பா. ஏகாங்கி பி இஸ்கா ஏகாங்கி. அப்போ ஏகாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு அங்கமாக எடுத்துன்னுக்கிறாங்க. ஏகாங்கியின் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய நாடகம்வாங்க. நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்காதுப்பா, ஒரு லெஸ் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து இதில் வந்து இருக்குன்றாங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் அந்த நாடகமே வந்து இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்ரவ்ய காவிய. कान के द्वारा जिन काव्यों का आनंद लिया जाता है उन्हें श्रव्य काव्य कहते हैं. காதுகள் மூலமாக நம்ம வந்து கேட்குறோம்லப்பா, அந்த காவியம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தருதுங்களா, அதுதான் ஸ்ரவ்ய காவியன்றாங்க. प्राचीन काल में जब पुस्तकें चाबी नहीं जाती थी तब विद्वानगण काव्यों को सुनाते और लोग सुनते थे. பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடப்படாத போது அப்போ வித்வான்னா அறிஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கதையை வந்து சொல்லுவாங்களாப்பா. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ரசிப்பாங்களாம். ஆஜ்கல் தோ அனைக் புஸ்தகின் உப்லப்தின். இன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் உள்ளதுன்றாங்க. கானோசே சுன்கர் யாம் பட்கர் ஆனந்த அப்னேனே வாலே காவிய ஸ்ரவ்ய காவிய மானே ஜாத்திகன். காதுகள் மூலமாக நம்ம இதை கேட்கும் போது இல்லை படிக்கும் போது ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு தருதுங்களா, அந்த காவியம் தான் ஸ்ரவ்ய காவியன்றாங்க. ஸ்ரவ்ய காவியக்கே பேத். ஸ்ரவ்ய காவியத்தோட டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்க்கலாங்களா. ரச்சனைக்கே அனுசார் ஸ்ரவ்ய காவியக்கே 3 பேதேன். படைப்போட கூற்றுப்படி ஸ்ரவ்ய காவியம் வந்து 3 டைப் இருக்குன்றாங்க. பத்திய, கத்திய ஓர் மிக்ஸ்ரீத். பத்தியன்னா செய்யுள்மா, கத்தியனா உரைநடை, மிக்ஸ்ரீத்னா 2 கலந்துருக்கும். பத்தியும் கத்தியும் அதில் வந்து கலந்துருக்கும்.
पद्य काव्य में संगीत तत्व की मात्रा அதிக் होती है. அப்போ பத்திய காவியத்தில் அந்த செய்யுள் காவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசை வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. रस चंद अलंकार रीति आदि का प्रयोग होता है. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ் சந்து அலங்கார் ரித்தி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம். इसमें भाव की प्रधानता होती है. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்கப்பா. इसमें नित्य गति भी होती है. गति में ये गुण नहीं है. இந்த கத்தியனா உரைநடையில் வந்து பார்த்தீங்கன்னா இசை அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காதுன்றாங்க. वह दो बोलचाल की स्वाभाविक भाषा का होता है. இது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான பேச்சு மொழியில் அடிப்படையில் வந்து இருக்குன்றாங்க. मिश्रित काव्य में पद्य और गद्य का प्रयोग किया जाता है. அப்போ மிக்ஸ்ரித் காவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளும் உரைநடையும் ரெண்டு கலந்து இருக்குன்றாங்க. பிரபந்த் ஓர் முக் காவியன்றாங்க. இப்போது பிரபந்த் காவியன்னா என்னன்னு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கதையுடன் அமைந்த கவிதைன்னு வாங்கப்போ ஒரு கண்டினியூட்டி வந்து இதில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு கதை வந்து இருக்கும் இதில். ஆனால் முக்த காவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கருத்து இருக்கும் அந்த கவிதையில். எந்த ஒரு கண்டினியூ வந்து இருக்காது. பாருங்கள், ஸ்ரவ்ய காவியக்கே தோ ஓர் பேதேன். ஸ்ரவ்ய காவியத்தில் இன்னும் 2 டைப் இருக்குதுன்றாங்க. பிரபந்த் ஓர் முக்த காவிய. प्रबंध काव्य में पद्य के बीच में संबंध बना रहता है. அப்போ பிரபந்த் காவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும்ப்பா. கதா ஷிங்க்லாம் பத்திய கே க்ரம் பர் ஆதரித் होता है. அந்த கதையின் ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் அடிப்படையில் வந்து இருக்குன்றாங்க. முக்த காவியமே பத்திய கே பீச் में தாரதமிய नहीं रहता है. அப்போ முக்த காவியத்தில் அந்த செய்யுள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டினியூட்டியும் வந்து இருக்காதுன்றாங்க. தோ முக்த் ஓத்தே ஹேன். ஒவ்வொரு சொல் நம்மளுக்கு எப்படி இருக்கும்ப்பா தனித்தனியாக இருக்கும். முழுமையான கருத்தை வந்து நம்மளுக்கு வந்து தரும். இதில் கபீர் கே தோயே தஹ்தா सूरदास के पद मुक्ता के उदाहरण है. இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கபீருடைய மெமரி போயமும் சூர்தாஸுடைய பாடல் வந்து முக்தா கூட எக்ஸாம்பிளாக எடுத்துன்னுக்கிறாங்க. மகாகாவிய ஓர் கண்டு காவியன்றாங்க. பிரபந்த் காவியக்கே दो ஏதேன். அப்போ பிரபந்த் காவியத்தில் 2 டைப் இருக்குதுன்றாங்க. महाकाव्य और खंड काव्यன்றாங்க. महाकाव्य नाम के अनुसार आकर में बड़ा तंदा भावों में उत्कृष्ट होता है. மகாகாவியம் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படானா வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாகும். உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சற்று உயர்வாக இருக்குன்றாங்க. ராமாயண் ஓர் மகாபாரத் மகாகாவியக்கே உதாரணம் ஹே. இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் மற்றும் மகாபாரதம் எடுத்துக்கிறாங்க. महाकाव्य की किसी एक भाग को लेकर उसे काव्य का रूप देना खंड काव्य होता है. மகாகாவியத்திலிருந்து ஒரு பாட் மட்டும் தனியாக எடுத்து அதில் ஒரு காவியத்தை அமைச்சாங்கன்னா அதுதான் கண்டு காவியன்றாங்க. உப் சன்னார்னா கன்க்ளூஷன். काव्य मनुष्य मन को प्रभावित करने और उसमें कुछ रस भरने के उद्देश्य से लिखे जाते हैं. கவிதை எழுதுறதுக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனோட மனசில் வந்து ஒரு தாக்கம் ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வுகள் ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காவியத்தை வந்து எழுதுறாங்கப்பா. इसमें अनेक संप्रदाय होने पर भी काव्य रचना सबको सुख प्रदान करने के उद्देश्य से लिखे जाते हैं. இதில் நிறைய கொள்கைகள் வந்து இருந்தாலும் அந்த கவிதையோட படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து சந்தோஷம் தர நோக்கத்துக்காக தான் எழுதப்படுதுன்றாங்க. आदि काल से आधुनिक काल तक काव्य मनुष्य मन को भरने का महान कार्य निसंदेह कर रहे हैं. பண்டைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா காவியம் வந்து மனுஷனோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பணியை வந்து செய்துன்றாங்கப்பா. இன்னைக்கு நம்ம காவியக்கு விபின்ன ரூபம் பர் பிரகாஷ் டாலியே எஸ்ஏ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.